நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் பரபரப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட முதல் கள அரசியல் இன்னைக்கு நடந்திருக்கு. அது அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னிலேருந்து என்னோட கள அரசியல் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய பணிகள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் பல பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து விவசாய நிலையத்தில் இந்த விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வராங்க. அதற்கு இன்றைக்கி தன்னோட ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோசம் விஜய் அவர்கள் அங்கே சென்றார். போனார், பார்த்தார். ஏன்னா அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன் இதை சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட அவங்க பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் கட்சி உட்பட பல அமைப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 36 அமைப்புகள் அவங்கள போய் நேரில் சந்தித்து தங்களோட ஆதரவை சொல்லிட்டு வந்திருக்காங்க, ஆளுங்கட்சி திமுகவை தவிர. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பரபரப்பு விஜய் போகும்போது மட்டும் ஒரு 4 நாளாக வந்துடுச்சு. அவங்கள போய் விஜய் சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பரபரப்பு பற்றிக்கிச்சு. இந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, அந்த இடத்துல பர்மிஷன் இல்லை, அங்கே நுழையக்கூடாது, இங்கே நுழையக்கூடாது, கல்யாண மண்டபத்துக்குள்ளே தான் சந்திக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கெடுபிடிகள். அதெல்லாம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இன்றைக்கி விஜய் அங்கே போயிட்டார். போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக ஒரு கேரவனில் தான் போனார். புதுசாக இருந்தது அந்த கேரவன் பார்க்குறது. இது வரைக்கும் அவரை வேறு வண்டிகளை பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த கேரவனே ஒரு புதுசாக இருந்தது. அந்த கேரவன்லேயே நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அங்கே கொடுத்த மாலை மரியாதைகள், அப்புறம் அந்த கட்சிக்காரன் கொடுத்த துண்டு, அது எல்லாத்தையும் போட்டுட்டு விஜய் ஒரு 10 நிமிஷம் பேசினார். அந்த பேச்சில் என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கு நான் தடை சொல்கிறவன் இல்லை, வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் இல்லை, ஆனால் விவசாய நிலத்தில் மட்டும் வளர்ச்சியை கொண்டு வராதிங்க, அப்படி இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஏர்போர்ட் கொண்டு வரதில் ஆளுங்கட்சிக்கு அப்படி என்ன ஒரு தனி கவனம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. மதுரையில் வர இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மட்டும் நீங்கள் மதுரை மக்களுக்கோசம் அது வேணான்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை எதிர்த்து அது சட்டமன்றத்தில் தடை தீர்மானமே போட்டிருக்கீங்க. மதுரை மக்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், பரந்தூர் மக்களுக்கு ஒரு நியாயமான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் உங்களுக்கெல்லாம் நாடகம் ஆட தெரியும், நீங்களாம் எப்படி நாடகம் ஆடுவீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்துருச்சுன்னா ஒரு நிலைப்பாடு, ஏன் இந்த ரெட்டை வேஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 6 நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவரால் பேசவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார் அது முடிக்கிறதுக்கு. அது நல்லாவே தெரிஞ்சுது அவர் பேசல. என்னால் என்னதான் இருந்தாலும் இது முதல் கள அரசியலில் இறங்கியிருக்காரு. போக போக பார்ப்போம் அவர் எப்படியான ஒரு அரசியல் செய்கிறாருன்ட்டு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட புசி ஆனந்தோட நிலைமையை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. ஒரு வாட்டியே ஒரு போராட்டம், ஒரு விஷயத்துக்கும் போய் பர்மிஷன் வாங்குறதும், அதை செய்கிறதுக்கு அவர் படுற கஷ்டம்லாம் பார்த்தா, அவர் படுற கஷ்டம், அவர் சட்டை நினைதோ இல்லையோ, பார்க்குற நம்ம சட்டையெல்லாம் நினைகிற மாதிரி இருக்குது. புசி ஆனந்த் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு இளமையான ஒரு ஆளாக போட்டு இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு தோணுது. பார்ப்போம். விஜயோட கள அரசியல் ஆரம்பிச்சிருக்கு. மேலே என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.